வணக்கம், இது என்ன எழுத்தும். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸாக 2 பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்துருப்போம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர், அதாவது அந்த சென்டென்சஸை எப்படி ஃப்ரேம் பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம். எந்த இடத்துல யூஸ் பண்ணணுன்றதையும் பார்க்க போகிறோம். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் நெகட்டிவ் சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணணும், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் கொஷின் சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ண போகிறோன்றதை இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ பர்ஃபெக்ட் அப்படின்ற அந்த வார்த்தை இருந்தாலே நம்ம என்ன ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணணும்னு நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம். அதை உங்களுக்கு ரீகால் பண்ண முடியுதா? ஹாவ், ஹேஸ் இல்லைனா ஹேடுன்ற ஏதாவது ஒரு ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணுவோன்னு பார்த்துருப்போம். பாஸ்ட் அப்படின்ற வார்த்தை இருந்தால் ஹேடுன்றதை யூஸ் பண்ணுவோம். ப்ரெசண்ட்டுன்ற வார்த்தை இருந்தால் ஹேஸ், ஹேவ் ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை எப்படி எழுதணுன்றதை பார்க்கலாம். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஷால் இல்லைனா வில்லுன்ற ஆக்சிலரி வெர்ப் போட்டுட்டு ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்றப்போ வேர்போட தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி எழுதணும். ஸோ இந்த ஷால், வில் ரெண்டு ஆக்சிலரி வெர்ப் இருக்கு இல்லையா? ஷால்ன்ற ஆக்சிலரி வெர்ப் இப்போது யாரும் அவ்வளோக்கா யூஸ் பண்ணுறதில்ல. மாடர்ன் இங்கிலீஷில் வில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அப்படியே ஷால் யூஸ் பண்ணாலும் ஐ, வி இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் ஷால் யூஸ் பண்ணணும். ஷால் இப்போது நடைமுறையில் அவ்வளோக்கா யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் வில்லே யூஸ் பண்ணுறது தான் பெட்டர். ஸோ எதெல்லாம் சப்ஜெக்டாக இருக்கலாம்? ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட். ஸோ இந்த ப்ரொனவுனில் எந்த ப்ரொனவுன் வந்தாலும் நீங்கள் ஹாவ்ன்ற அந்த ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணணும். நீங்கள் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா ஹீ, ஷீ, இட்டுக்கு ஹேஸ் யூஸ் பண்ணணும், மற்ற ப்ரொனவுனுக்கெல்லாம் ஹாவ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருப்போம். பட் இதில் அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வேண்டாம். எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் நீங்கள் ஹாவ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரக்சரை இன்னொரு தடவை பார்த்துக்கோங்க. சப்ஜெக்ட் எழுதணும், ப்ளஸ் வில் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ ஷால் யூஸ் பண்ணி நான் இங்கே உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கல, வில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட், when we use the future perfect tense எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸையும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸையும் ஒரு ரீகால் பண்ணிட்டு வந்துடுவோம். ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்? பாஸ்ட்டில் ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பாஸ்ட்டில் ஒரு விஷயம் நடந்திருக்கும், அது இப்போது ப்ரெசண்ட்டை அஃபெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட்டில் 2 ஆக்ஷன் நடந்திருக்கும், அதில் ஒரு ஆக்ஷனை மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணோம். இப்போது ஏன் இந்த ரீகால்னு கவனிச்சிங்கன்னா, பர்ஃபெக்ட்ன்ற வார்த்தை இருந்தாலே முடிஞ்சு போகக்கூடிய விஷயத்தை பேசுகிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய டென்ஸாக இருக்கும். அதுக்கு தான் இந்த ரீகால். ஸோ அப்போது இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுன்றதை எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, டு டாக் அபவுட் ஆக்ஷன்ஸ் தட் வில் பி கம்ப்ளீட்டட். வில் பி கம்ப்ளீட்டட் அதுதான் முக்கியம். ஸோ வில் பி கம்ப்ளீட்டட் அப்படின்னா எதிர்காலத்தில் ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிரும்னு சொல்லணும் அப்படின்னா அதுக்கு நாம் இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கம்ப்ளீஷன், அந்த கம்ப்ளீட் ஆகக்கூடிய டைம் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கலாம்? ஒரு ஸ்பெசிஃபிக் டைமுக்கு முன்னாடி இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஆக்ஷனுக்கு முன்னாடி இன்னொரு ஆக்ஷன் முடிஞ்சிருக்கலாம். ஆனால் நம்ம பேச போகிற இது எல்லாமே எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயமா இருக்கணும். அப்போ தான் அதை நாம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்ல முடியும். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். பார்க்கலாம். பிஃபோர் அ ஸ்பெசிஃபிக் டைம், ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னாடி ஒரு செயல் முடியுமானால் எதிர்காலத்தில், அதை நாம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். ஃபர்ஸ்ட், ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்டு மை ஒர்க் பிஃபோர் 7 o'clock. ஸோ ஐன்ற சப்ஜெக்ட் வந்தால் முன்னாடி ஷால் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போது ஷால் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் நீங்கள் வில்லே போட்டுக்கலாம். ஸோ ஐன்றது தான் சப்ஜெக்ட், ப்ளஸ் வில் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் ஃபினிஷ்ன்ற வேர்பை நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் ஃபினிஷ்டுன்னு எழுதியிருக்கோம்.
ஸோ ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்ட், நான் முடிச்சிடுவேன். எதை முடிச்சிடுவேன்? என்னுடைய வேலையை, மை ஒர்க், பிஃபோர் அ ஸ்பெசிஃபிக் டைம், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி. அது என்ன நேரம்? 7 o'clock. ஸோ 7 o'clock முன்னாடி என்னுடைய வேலையை நான் முடிச்சிடுவேன்னு எதிர்காலத்தை நோக்கி சொல்லும் பொழுது அதை நாம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்கிறோம். நெக்ஸ்ட், பை தி எண்ட் ஆஃப் திஸ் மந்த் ஐ வில் ஹாவ் ஒர்க்டு ஹியர் ஃபார் 5 years. பை தி எண்ட் ஆஃப் திஸ் மந்த், இதுதான் உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக் டைம். ஸோ இந்த மாதத்தினுடைய இறுதியில், பை தி எண்ட் ஆஃப் திஸ் மந்த், ஐ வில் ஹாவ் ஒர்க்டு ஹியர். ஐன்றது சப்ஜெக்ட், வில்ன்றது ஆக்சிலரி வேர்ப், ஹாவ் ஆக்சிலரி வேர்ப், ப்ளஸ் ஒர்க்குன்ற அந்த வேர்பை நம்ம ஒர்க்குடுன்னு மாற்றி எழுதியிருக்கோம். ஸோ இந்த கம்பெனி, ஹியர்ன்றத ஒரு கம்பெனியாக எடுத்துக்கலாம், ஏதோ ஒரு இடம். ஸோ இந்த இடத்துல நான் இந்த மாத கடைசியில் இந்த இடத்துல நான் இதுவரை 5 வருஷம் வேலை செஞ்சதா முடிஞ்சிடும், கணக்காயிடும் அப்படின்றது சொல்கிறது. அப்போது ஒரு ஸ்பெசிஃபிக் டைம், இந்த மாதத்தினுடைய இறுதி நாளில், அப்போது அதுதான் ஸ்பெசிஃபிக் டைம். அந்த டைமுக்கு முன்னாடி நான் 5 வருஷம் ஒர்க் பண்ணேன்றது ஃபினிஷ் ஆகிடும்ன்றத கம்ப்ளீட்டட் ஆக்ஷனை ஃப்யூச்சரை நோக்கி சொல்ல போகிறோம். அப்போ அதை நாம் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். நெக்ஸ்ட், பிஃபோர் அண்ட் அனதர் ஆக்ஷன். ஒரு ஆக்ஷனுக்கு முன்னாடி இன்னொரு ஆக்ஷன் முடிஞ்சிருமே அப்படி சொல்கிறோம், ஃப்யூச்சரில் நோக்கி சொல்கிறோம் அப்படின்னா அதையும் நாம் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், தி மேட்ச் வில் ஹாவ் ஸ்டார்டட் பிஃபோர் வி ரீச் த ஸ்டேடியம். ஸோ ஸ்டேடியத்தை நாம் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே மேட்ச்சு ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ அப்போன்னா பிஃபோர் வி ரீச் த ஸ்டேடியம், நாம் ஸ்டேடியத்தை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கும் இல்லையா, அந்த ஆக்ஷன் மேட்ச்சு ஸ்டார்ட் ஆகுறது. ஸோ அந்த ஆக்ஷனை, ஃபர்ஸ்ட்டு நடக்கக்கூடிய ஆக்ஷனை நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். தி மேட்ச் வில் ஹாவ் ஸ்டார்டட் பிஃபோர் வி ரீச் த ஸ்டேஷன். பிஃபோர் வி ரீச் த ஸ்டேஷன்றது செகண்ட் ஆக்ஷன், அதுக்கு முன்னாடி மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுன்றது ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆக்ஷனை நாம் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். நெக்ஸ்ட், ஹீ வில் ஹாவ் லெஃப்ட் பிஃபோர் யூ கோ டு see him. நீ அவனை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி அவன் கிளம்பிடுவான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நான் அவனை பார்க்க போகிறதுன்றது செகண்ட் ஆக்ஷன், அதுக்கு முன்னாடியே அவன் கிளம்பிடுவான்றது ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். ஸோ அந்த ஆக்ஷனை நாம் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். நெக்ஸ்ட், நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலான்னு பார்க்கலாம். அதே ஸ்ட்ரக்சர் தான், வில்லுக்கும் ஹாவுக்கும் நடுவில் நம்ம நாட்ன்ற அந்த நெகட்டிவ் வேர்டை போட்டுக்கணும். ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் நாட் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இதுதான் உங்களுக்கு நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், we will not have reached our home before it's rain. ஸோ மழை வரதுக்கு முன்னாடி நாம் வீட்டுக்கு போய் சேர மாட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடியே மழை வந்துடும், நம்ம நினைஞ்சிருவோம் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ வீன்றது உங்களோட சப்ஜெக்ட், வில் ப்ளஸ் நாட் ப்ளஸ் ஹாவ் அது உங்களோட நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கான அந்த ஸ்ட்ரக்சர். ரீச்ன்ற வேர்பை ரீச்டுன்னு மாற்றி அவர் ஹோம் பிஃபோர் இட்ஸ் ரெயின். ஸோ இங்கேயும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா மழை பெய்யுறதுன்றது செகண்ட் ஆக்ஷன், அதுக்கு முன்னாடி நம்ம போய் சேர மாட்டோன்றது ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். முன்னாடி போய் சேர்ந்துருவோன்னா we will have reachedன்னு சொல்லுவோம், முன்னாடி போய் சேர மாட்டோன்னு சொல்கிறாங்க. அப்போ அது ஃபஸ்ட் ஆக்ஷனை, நடக்காதுன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபஸ்ட் ஆக்ஷனை நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்கிறோம். நெக்ஸ்ட், யூ வில் நாட் ஹாவ் காட் தி டிக்கெட்ஸ் பிஃபோர் தி கவுண்டர் இஸ் க்ளோஸ்ட். ஸோ அந்த கவுண்டர் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி உனக்கு டிக்கெட் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூன்றது உங்களோட சப்ஜெக்ட், வில் நாட் ஹாவ்ன்றது நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுதுறதுக்கான அந்த ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம். கெட்டுன்ற அந்த வேர்புக்கு நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக காட்னு எழுதியிருக்கோம். ஸோ வில் நாட் ஹாவ்ன்றது தான் உங்களுக்கு நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கான முக்கியமான ஸ்ட்ரக்சர். அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட், கொஷின் சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுவோம்? ஸோ எப்பொழுதுமே நம்ம பார்த்துட்டு வர்றது தான், கொஷின் சென்டென்ஸில் 2 இருக்குது.
WH கொஷின் எஸ் ஆர் நோ டைப் கொஷின். நம்ம இப்போ பார்க்க போகிறது எஸ் ஆர் நோ டைப் கொஷின். ஒன்றுமே கிடையாது, ஒவ்வொரு டென்ஸ்லையும் நம்ம பண்ணிட்டு வர அதே ஸ்ட்ரக்சர் தான். சப்ஜெக்டையும் அந்த ஆக்சிலரி வேர்பையும் அந்த ரெண்டு பேரோட பிளேஸை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணி விட்டுட்டா நமக்கு எஸ்ஆர் நோ டைப் கொஷின் ஃப்ரேம் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரக்சர் கிடச்சிரும். நார்மல் சென்டென்ஸ்னால் சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் ஹாவ் அப்படி எழுதியிருப்போம். கொஷின் சென்டென்ஸ்னால் வில் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லி எழுதணும். நெக்ஸ்ட் அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வில் யூ ஹாவ் கான் டு ஒர்க்? நீ வேலைக்கு போயிடுவியா அப்படின்னு சொல்லி ஃப்யூச்சரை நோக்கி கேட்குறோம். ஸோ வில்லுன்றது என்னோட ஆக்சிலரி வேர்ப், யூன்றது சப்ஜெக்ட், ஹாவ்ன்றது இன்னொரு ஆக்சிலரி வேர்ப், கோன்றத பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் கான்னு மாற்றி எழுதியிருக்கோம். நீ வேலைக்கு போயிடுவியா அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் சொல்லலாம். ஸோ அடுத்த வருஷம் இந்நேரம் நீ வேலைக்கு போயிடுவியா அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், வில் ஷீ ஹாவ் கிராஜுவேட்டட் பை நெக்ஸ்ட் இயர்? நம்ம இப்போ சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான். பை நெக்ஸ்ட் இயர் ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் வச்சு சொல்கிறோம். வில்லுன்றது என்னோட ஆக்சிலரி வேர்ப், ஷீன்றது சப்ஜெக்ட், ஹாவ்ன்றது ஆக்சிலரி வேர்ப், கிராஜுவேட் அப்படின்றத கிராஜுவேட்டட் அப்படின்னு மாற்றி எழுதியிருக்கோம். ஸோ வில் ஷீ ஹாவ் கிராஜுவேட்டட் பை நெக்ஸ்ட் இயர், அடுத்த வருஷம் அவள் படித்து முடிச்சிருவாளா, பட்டம் பெற்றுவாளா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஸோ அப்போ அந்த ஸ்பெசிஃபிக் டைம் யூஸ் பண்ணி சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நாம் ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு முடிஞ்சிரும்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நாம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், கொஷின் சென்டென்ஸ்லேயே WH எப்படி ஃப்ரேம் பண்ணணும்? ஸோ அதே எஸ்ஆர் நோ டைப் கொஷினுக்கான ஸ்ட்ரக்சர் தான். நம்ம என்ன WH வேர்டை யூஸ் பண்ணுறோமோ அதை ஃப்ரண்ட்டில் எழுதிக்கணும். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். வென் வில் யூ ஹாவ் ஃபினிஷ்டு ரைட்டிங் ஹோம்ஒர்க்? நீ எப்போ ஹோம்ஒர்க் எழுதி முடிப்ப அப்படின்னு நம்ம அம்மா கேட்கலாம், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்கலாம். வாடா விளையாட போகலாம், எப்போ நீ ஹோம்ஒர்க் எழுதி முடிப்ப சொல்லு, அந்த மாதிரி கேட்போம் இல்லையா? ஸோ அப்போது வென் வில் யூ ஹாவ் ஃபினிஷ்டு ரைட்டிங் ஹோம்ஒர்க், ஃப்யூச்சரை நோக்கி கேட்குறோம், நீ எப்போ ஹோம்ஒர்க் செஞ்சு முடிப்ப அப்படின்னு சொல்லி. ஸோ வென்னுன்றது என்னோட கொஷின் வேர்ட், வில்லுன்றது ஆக்சிலரி வேர்ப், யூன்றது சப்ஜெக்ட், ஹாவ்ன்றதும் ஆக்சிலரி வேர்ப், ஃபினிஷ்ன்ற வேர்பை ஃபினிஷ்டுன்னு மாற்றி எழுதியிருக்கோம் பாஸ்ட் பார்ட்டிசிபிளில், ரைட்டிங் ஹோம்ஒர்க்குன்றது எக்ஸ்ட்ரா. ஸோ இதுக்கு இப்போ நான் பதில் கொடுக்கணுன்னா எப்படி கொடுப்பேன்? ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்ட் ரைட்டிங் ஹோம்ஒர்க் பை 8 o'clock இல்லை 7 o'clock. நான் 7 மணிக்கு முடிச்சிடுவேன், 8 மணிக்கு முடிச்சிடுவேன் அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் வச்சு ஃப்யூச்சரில் முடிச்சிடுவேன்னு சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். வென் வில் வி ஹாவ் கம்ப்ளீட்டட் திஸ் ப்ராஜெக்ட்? இப்போது ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்கார், அவங்களோட கொலீக்ஸ்ட்டு அவங்களுக்கு கீழே இருக்கவங்கள்ட்ட கேட்பாங்க இல்லையா? ஸோ எப்போ தான் நீங்கள் இந்த ப்ராஜெக்டை முடிப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆஃபீஸில் கேட்பாங்க. ஸோ அப்போ நம்ம சொல்கிறது, அப்போ இந்த இடத்துல வென்னுன்றது நான் கேட்கக்கூடிய கொஷின் வேர்ட், அது கூட வில் ப்ளஸ் வி அப்படின்றது என்னோடய சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹாவ்ன்ற ஆக்சிலரி வேர்ப் எழுதியிருக்கோம். கம்ப்ளீட் அப்படின்ற வேர்பை கம்ப்ளீட்டட்னு மாற்றி எழுதியிருக்கோம். வென் வில் we have completed this project? இப்போ இதுக்கு பதில் சொல்லணும்னா எப்படி சொல்லணும்? we will have completed this project by the end of this monthன்னு சொல்லலாம், இந்த மாத கடைசியில் முடிச்சிருவோன்னு சொல்லலாம், இல்லையா by next year அடுத்த வருஷத்தில் முடிச்சிருவோன்னு சொல்லலாம். அது நம்ம என்ன ஸ்பெசிஃபிக் டைம் சொல்லணும்னு நினைக்கிறோமோ அந்த ஃப்ரேஸை போட்டு முடிச்சிடணும். ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்கும். இன்னும் நம்ம ஒரே ஒரு டென்ஸ் மட்டும்தான் பார்க்கணும், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறீங்க, இதுக்கு முன்னாடி இருக்க டென்சஸ் பார்க்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் எல்லாத்துக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.